ஹாப்பர் அண்ட் லெவன் முடிவே இல்லாத ஒரு பெரிய செவரு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க அப்சைட் டவுனுக்குள்ள. இங்க ராபினும் வில்லும் வெக்னாவோட சிக்னலை தேடி போனதில்ல. அந்த ஸ்கூல்ல டெரக்ன்ற ஒரு குண்டு பையனை அடுத்த டார்கெட்டா வச்சிருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் மைக்கும் நான்சியும் பேஷண்டாவும் நர்ஸாவும் வேஷம் போட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டதுல வாட்ஸெட்டோட உண்மையான பேரு ஹென்ரி அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன ஆக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. ஹாப்பருக்கும் லெவனுக்கும் எப்படியாவது அவ்வளோ பெரிய செவத்தை தாண்டி அந்த பக்கம் என்னதான் இருக்குன்னு பார்த்தே ஆகணும்னு ஆர்வம். அவ்வளோ பெரிய செவத்துல இத்தணும்னு கத்தி எடுத்துன்னு போய் குத்தி கிளிக்க ட்ரை பண்றாரு ஹாப்பர். பட் முடியுமா? முடியல. என்கிட்ட தான் பவர் இருக்குல்ல, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல லெவன் ட்ரை பண்றா. ஆனா முடியல. என்னடா இது நம்ம பவருக்கு வந்த சோதனை. பேட்டரி வேற போயிடுச்சு, ரீசார்ஜ் பண்ணுமே. பசிக்கும்ல பிள்ளைக்கு, சாப்பிடணும்ல. ஆனா இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ஹாப்பர் வழக்கம் போல கிராலுக்கு வந்துட்டு போற அந்த 2 மணி நேரம் கேப்ல பஸ்டா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமேனு ஏதோ ஒரு சாக்லேட் டப்பா தூக்கிட்டு வந்திருப்பாரு போல வழக்கம் போல. ஆனா ஒன்று தானே இருக்கு, 2 பேர் இருக்காங்களே, சரி அடிச்சுக்காம பங்கு போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு அப்பதான் டப்பா ஓப்பன் பண்றாங்க. அதுக்குள்ளார ஒரு வண்டி சத்தம். எவன்டா அது நிம்மதியா சாப்பிடக்கூட விடாமன்னு திரும்பி பார்த்தா மிலிட்ரி மேன்ஸு ரவுண்ட்ஸ்க்கு வந்திருப்பாங்க போல. கூடவே ஒரு வண்டியில பெரிய ஸ்பீக்கரையும் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்டா இங்க என்ன பாட்டு கச்சேரியெல்லாம் நடத்த போறீங்க அப்படின்னு கேட்டா அதான் இல்லை, அதுக்கு பேர் கிரிப்டோ நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்பீக்கரில் ஹை ஃப்ரீக்வன்சி சோனிக் வேவ்ஸ் வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக பவர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுடைய பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்களால வந்து எந்த வேலை எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நோ ஸ்பீட் ஆகிறது, பாடி பெயின், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போவுமே அதே மாதிரி லெவனுக்கு பாடியெல்லாம் அதிருது. சரி இப்படியே இருந்தால் இங்கே மாட்டிப்போன்னு சொல்லி 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வந்தவனுங்க உடனே கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தா அங்கேயே பட்டறையை போட்டானுங்க. உடனே போனால் அவனுங்க அங்கே ஒன்றும் தேடி கிளிக்கல, வேலை செய்யலைன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ் திட்டுவாங்களாம். அதுக்காக ஒருத்தர் நின்று தம் அடிச்சிட்டும் இன்னொருத்த அந்த செவத்து மேலே பிஸ் அடிச்சிட்டும் நின்றுட்டு இருக்கானுங்க. அப்போதான் அங்கே ஒரு கத்தி குத்தி வச்சிருக்கிறத பார்க்குறான். ஹாப்பர் குத்தி வச்சதுதான் மறந்துட்டாரு போல. சரி உடனே எவனும் உள்ளே வந்துட்டாண்டோ தேடுங்களோ அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீக்குவன்சியும் இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ லெவனால பெயின் தாங்க முடியாமல் கத்திடுறா. அந்த சவுண்ட் அவனுங்களுக்கு கேட்டுருது. உடனே ஆஃபீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லிடுறானுங்க, இங்கே யாரோ வந்திருக்காங்க, உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, எங்களுக்கு இன்னும் ஆட்கள் தேவை, படையை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறப்போ ஹாப்பர் இதுக்கு மேலேயும் விட்டு வச்சா நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்கன்னு சுட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறாரு. கூடவே அந்த ஸ்பீக்கர் பாக்ஸையும் பிளாஸ்ட் பண்ணி விட்றாரு. இப்போதான் லெவனுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அதனால் அந்த கூட்டத்தில் இன்னும் ஒருத்த மட்டும் மிச்சம் இருக்கான். அந்த ஒருத்தனுக்காக உங்கள் புல்லட்டை வேஸ்ட் பண்ண வேணாம், அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் கண்ணாலே சாச்சுப்பிட்டா. ஆனால் அவன் சாகலை, மயக்கத்தில் தான் இருக்கான். என்னதான் அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளியிருந்தாலும் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருந்த தகவல் படி இப்போ அங்கே ஒரு மிலிட்ரி படையே கிளம்பி வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே இருந்த பிரச்சனை பெருசாகிடுன்னு அந்த மயக்கத்தில் இருக்க ஒருத்தனை மட்டும் கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு சேஃபாக போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனை கட்டி போட்டுட்டு லெவன் இப்போ தான் சாப்பிட்டு பேட்டரி ஏற்றிட்டுருக்கா. பேட்டரி ரீசார்ஜ் ஆனோடனே மூளை தாறுமாறாக வேலை செய்யணுவாங்க. ஆனால் இப்படி ஒரு ஐடியா வரும் நான் எதிர்பார்க்கல. அந்த மிலிட்ரி மேன் அந்த செவரு மேலே தைரியமாக பிசடிச்சிட்டு இருந்தான். அப்படின்னா அவனுக்கு அதை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்றா. ஏன்டா ஆத்திரத்தடக்கினாலும் இதை அடக்கக்கூடாதுன்னு ஏதோ அவசரத்துக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டான். இதுக்கெல்லாமாடா அவங்களுக்கு டவுட் வரும். இருந்தாலும் ஹாப்பர் சொல்கிறாரு, நானும் மிலிட்ரியில் இருந்திருக்கேன். ஒரு மிலிட்ரி மேன் சாகிற நேரத்தில் கூட எந்த ஒரு சீக்ரெட்டையுமே சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ அவங்ககிட்ட ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்வாங்க. என்னப்பா நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே பேசிக்கிட்டு இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கே, எனக்கு தான் பேட்டரி ரீசார்ஜ் ஆயிடுச்சு இல்லை, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ நின்று வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டுட்ருக்கா. அப்படியே கட் பண்ணால் வெக்னாவோட சிக்னலை தேடிக்கிட்டே இங்கே ஸ்கூல் வரைக்கும் வந்த ராபினும் வில்லும். சரி அவனுடைய அடுத்த டார்கெட் தெரிஞ்சிருச்சுல்ல, இதை நம்ம டீம் கிட்ட உடனே சொல்லி ஆகணும்னு அங்கேருந்து 2 பேரும் ரேடியோ ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே தான் பையனை காணுமேன்னு அவங்க அம்மாவே அவனை தேடிட்டு பாதி தூரம் வந்திருப்பாங்க. வழியில் அவங்க 2 பேரை பார்த்தோன்னே ஒழுங்கு மாதிரி தான் 2 பேரும் காரில் ஏறுங்க அப்படின்னு முறைச்சிட்டே சொல்கிறாங்க. காரில் ஏறினதுக்கப்புறம் ராபின் அவங்க அம்மா கேட்குற கேள்விக்கெல்லாம் ஐயோ ஆன்ட்டி முறைக்காதீங்க, எனக்கு ரொம்ப பயந்து பயந்து வருது, அந்த மாதிரி டோனில் கலாய்க்கிற மாதிரியே பதில் சொல்லிட்டு இருப்பா. இங்கே பாரு ரபீன், உனக்கு எல்லாம் விளையாட்டா இருக்குல்ல, இது என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை, உயிர் பிரச்சனை, இதில் நீ தலையிடாத. என் பையன் எப்பவுமே கண் முன்னாடி தான் நிற்கணும், என் கண் பார்வையிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வில், நான் இங்கே தானம்மா இருக்கேன், என்கிட்ட பேசுங்கம்மா, நான் ஒன்றும் இன்னும் சின்ன பையன் இல்லை, நான் வளர்ந்துட்டேன், எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சேஃப்டியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த டைமில் வெக்னா நம்மளை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். இதை நம்ம இறங்கி ஆட வேண்டிய நேரம். உங்களோட அந்த கேவலமான பிளானை கேட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இல்லாமல் நாங்கள் போனதுனால தான் எங்களுக்கு வெக்னாவுடைய நெக்ஸ்ட் மூவ் தெரிஞ்சது. கொஞ்சம் என் மேலே நம்பிக்கை வைங்கம்மா, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு பேசும்போது எனக்கு அப்படியே இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர ஜெயம் ரவி மாதிரியே ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் எனக்கு வெக்னாவை பார்த்து கூட பயம் இல்லை, எங்கள் அம்மாவை பார்த்து தான் பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவள் இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக பேசுறதை பார்த்து அவங்க அம்மாவே வாயடைச்சு போயிட்டாங்க. எல்லாருமே இப்போ ரேடியோ ஸ்டேஷனில் மீட் பண்ணுறாங்க.
இப்போ தான் டஸ்டினோட ஃப்ரெண்ட்ஸையே டஸ்டினை பார்க்குறாங்க. என்னடா அப்படி மூக்கு பஞ்சராக இருக்குது அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிளில் போகிறப்போ கரண்ட் கம்பத்தில் மோதி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பாவி பச்சையாக புழுகிறானே அப்படின்னு ஸ்டீவ் பக்கத்துலேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பான். சரி நம்ம அப்புறமா நல்லா விசாரிச்சுக்கலாம், வாங்க ஃபஸ்ட்டு பிளானை போடுவோன்னு இப்போ தான் வில் அங்கே ஸ்கூலில் பார்த்தது எல்லாத்தையுமே இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு முன்னாடி எப்படி ஹாலியோட கண்கள் வழியாக பார்த்தனோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி டெரக்கோட கண்கள் வழியாக பார்த்தேன். ஸோ எப்படியும் இன்றைக்கி டெரக்கை தான் அவன் குறி வச்சிருக்கான். இன்றைக்கி நைட் வந்து அவனை தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கு முன்னாடி நம்ம டெரக்கை தூக்கிட்டோம் அப்படின்னா வெக்னா கிட்டேருந்து நம்ம டெரக்கை காப்பாற்றிடலான்னு வில் சொல்கிறான். ஆனால் நம்ம இன்டெலிஜென்ட் டஸ்டின் இல்லை, உன் பிளானில் நிறைய ஓட்டை இருக்குது, நம்ம ஒரு வேளை தூக்கிட்டு போனாலும் அவன் நைட்டு திடீர்னு முழிச்சிட்டான் அப்படின்னா இப்போ டெமோகாரனுக்கு டெரக் இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சிடும், வந்து தூக்கிட்டு போயிடும். அப்படியே இல்லைனாலும் அது வரத்துக்குள்ளார இவன் முழிச்சு கத்தி கூப்பாடு போட்டு நம்மளே போலீஸ்கிட்டையும் மாட்டி கொடுத்துருவான். ஒருவேளை இது எதுவுமே நடக்காமல் நம்ம அதிர்ஷ்டவசமாக பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டா கூட இன்னைக்கு ஒரு நாள் பிளானை தள்ளி தான் போட முடியுமே தவிர, அதாவது அவன் டெரக்கை தூக்குற பிளானை தள்ளி தான் போட முடியும். நாளைக்கே வந்து திரும்பவும் தூக்கிட்டு தான் போகிறான். இதனால் நமக்கு ஒரு யூஸ்மே இல்லை, நம்மளால் ஹாலியும் கண்டுபிடிக்க முடியாது, வெக்னாவையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு டஸ்டின் சொல்கிறான். இல்லை இதில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணால் இதுவே நல்ல பிளான் தான் அப்படின்னு தலைவன் மைக் ஒரு பிளானை சொல்கிறான். அதாவது டெரக்குக்கும் அவன் ஃபேமிலிக்கும் மயக்க மருந்து கொடுத்து அவங்கள வேறு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ வெக்னாவுக்கும் டவுட் வராது, அவன் சீக்கிரமாக தூங்கிட்டான் தான் நினச்சிப்பான். இப்போது டெமோகார்கன் அவனை தூக்க வரப்போ அங்கே டெரக் இருக்க மாட்டான், நம்ம தான் இருப்போம். அப்போது எப்படியாவது என்கிட்ட இருக்க இந்த டெலிமெட்ரி டிரான்ஸ்மிட்டரை அதோட பாடியில் செலுத்திட்டோம் அப்படின்னா அது வெக்னா கிட்ட தான் போகுது அப்படின்னா அது போகிற வழியை ட்ராக் பண்ணி நம்ம வெக்னாவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிளானில் நம்ம இன்டெலிஜென்ட் ஆஃபீஸருக்கு எந்த ஓட்டையும் தெரியாததுனால இந்த பிளானே கன்ஃபார்ம் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பட் இதுக்கு சில திங்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் ஒன் தூக்க மருந்து, செகண்ட் திங் அந்த தூக்க மருந்தை கொண்டு போய் அவன் வீட்டில் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள், தேர்ட் ஒன் இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த தூக்க மருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ராபின் அவள் ஆள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வந்து ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு வில்லோ ராபினோ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. செகண்டு அந்த தூக்க மருந்தை கொண்டு போய் அவன் வீட்டில் கொடுக்கணும். அது யார் போகிறது? ஸோ டெரக்கோட அக்கா டீனாவும் லூகாஸோட தங்கச்சி எரிக்காவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவகிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாங்க. தேர்டு இதுக்கு தேவையான மற்ற திங்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு நம்ம டிடெக்டர் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. தூக்க மருந்து எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன ராபினும் வில்லும் ஆக்சுவலாக அவங்க ராபினோட ஆள் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு மறைஞ்சு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ராபின் அவருடைய ஆளை டின்னர் டேட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போஸ்ட்பான் ஆகிட்டே இருக்குது இந்த வெக்னா பிரச்சனைனால. இன்றைக்கும் அவள் கண்ணில் பட்ட ஒரு கலவரமே பண்ணிடுவா, அப்புறம் வெக்னா பிளான் கேன்சல் ஆகிடும், என் லவ் கூட பிரேக்கப் பண்ணலாம் ஆகிடும்னு சொல்லி மறைஞ்சு தான் போயிட்டுருக்கா. அப்போ தான் வில் கேட்குறான், நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ணவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிறது லவ் தான் அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். பயபுள்ள இவன் ஏன் இதெல்லாம் கேட்குறான்னு தெரில. சரி எனிவேஸ் அவங்க மருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா லூக்கஸும் மைக்கும் எரிக்காவை பார்க்க போனாங்க இல்லையா, அவகிட்ட இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு டீனா வீட்டுக்கு நீ போகணும், எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு போய் தூக்க மருந்து கொடுக்கணும்லாம் சொல்கிறப்போ என்னால் முடியாது, 10 நாளைக்கு முன்னாடி செக்ஷன் பிரித்தாங்க, அதுலேருந்து நானும் டீனாவும் பரம எதிரி ஆகிட்டோம், என்னால் அவகிட்ட பேச முடியாது அப்படின்னு. சரி போய் சாரியாது கேள்லாம். அவகிட்டயா? நானா சாரியா? வாய்ப்பே இல்லை, என்ன நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி, அதெல்லாம் என்னால் முடியாது, நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ தான் மைக் சொல்கிறான், நாங்கள் போட்ட பிளான் படி நீ நடந்தனா அதுக்கப்புறம் நீயே போய் கெஞ்சினாலும் கதனாலும் கூட டீனா இந்த ஜென்மத்துக்கு உங்ககிட்ட பேச மாட்டான்னு சொன்னேன். அப்போ இதை தானப்பா நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும், வாங்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பிளானுக்கே ஒத்துக்கிறா. அதே மாதிரி டிடெக்டிவ் இவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் அதில் சில பொருள் மட்டும் விட்டு போயிருக்கோம். டஸ்டின் இவர்கிட்ட கூட கொஞ்சம் ரகடாக தான் நடந்துக்கிறான், அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலன்னு. உனக்கு தேங்க்ஸ் சொல்ல வரலனாலும் பரவாயில்ல, முதல்ல குறை சொல்கிறத நிறுத்து, இவ்வளோ மிலிட்ரி ஃபோர்ஸையும் தாண்டி இந்த பொருளெல்லாம் கடத்தி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கடுப்பில் அவனை திட்டிட்டு போயிரு. இந்த லிஸ்ட்டோட சேர்த்து ஜோனத்தன் சீக்கிரட்டாக அந்த டிடெக்டர் கிட்ட ஒரு ரிங் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். நான்சிக்கே ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்திருப்பான் போல். பட் இது கரெக்டான சுச்சுவேஷனில் அவங்க தங்கச்சி காணோம், அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இந்த டைமில் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப தயங்கிட்டே இருக்கான். அண்ட் இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா இவங்க அந்த டெமோகாரனை துரத்திட்டு போகிறதுக்கு அதோட ஸ்பீடுக்கு போகிறதுக்கு ஒரு கார் வேணும். ஆல்ரெடி இவங்க கிட்ட இருக்கிற அந்த கார் அவ்வளோ வேகமாகலாம் போகாது, அது ஒரு டப்பா கார் தான். அதனால் இப்போ அடுத்த ஸ்டீவோட ஃபேவரட் கார் ஒன்று இருக்குது, அதில் டெலிமெட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போகலாமேன்னு டஸ்டின் ஓட்ட போட போகிறான். டேய் அதெல்லாம் ஓட்ட போடாதரா, என் ஃபேவரட் காரா, தொடாதரா, ப்ளீஸ்லான்னு கத்துறான். நீ பாட்டு கத்திங்கடா, நான் பாட்டுக்கு ஓட்ட போடுறேன்னு அவன் ஓட்டையை போட்டு டெலிமெட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ தான் காப்பாற்றி வச்சிருக்கேன்னு போய் சொல்லி கடத்தி வச்சிருக்கிறேன் நம்ம ஹாலியும் ஹென்ரியும் காட்டுறாங்க. இன்றைக்கி நான் மற்ற பசங்களெலாம் காப்பாற்றிட்டு வரதுக்காக வெளியே போகிறேன், வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும். அது வரைக்கும் இவ்வளோ பெரிய வீடும் உன்னோடது தான், ஜாலியாக என்ஜாய் பண்ண, ஆனால் எக்காரணத்தை கொண்டு வெளியே இருக்க அந்த காட்டுக்குள்ளே மட்டும் போயிடாத, ஏன்னா அங்கே தான் அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பயமுறுத்தி வச்சுட்டு போகிறான் ஹாலியை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவனோட பெரிய மான்ஸ்டர்ஸ் எதுவுமே இதில் இருக்க போகிறது கிடையாது. பட் எனிவேஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேய் பங்களா மாதிரி இருந்த அந்த வீடு இப்போ அரண்மனை மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் போன சீசன் எண்டிங்கில் அந்த நிலாநடுக்கத்தில் 2ஆக பிளந்துட்டு இருந்துச்சு.
பட் இப்போ பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வீட்டை, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ அவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே ஹென்ரியோட தங்கச்சி ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அவளுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பிரின்சஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய மாளிகையில் பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஜாலியாக இருக்கா. யாருக்கா இருந்தாலும் இப்படிப்பட்ட வீட்டில் இருந்து வெளியே வர மனசே வராதில்ல. அதே மாதிரி இவ்வளோ பெரிய வயசாகுது, எனக்கு இன்னும் ஒழுங்காக ஒரு ரசம் கூட வைக்க தெரியாது. ஆனால் அத்தனோண்டு ஏஜில் அவள் ஜாலியாக சாக்லேட் கேக் செஞ்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்கா. அப்போ தான் அங்கே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. சரி யாரான்னு வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. என்னடா இது அப்படின்ட்டு சரி நாங்கள் இருக்க போஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது. இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே நான் இருக்கேன், எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைப்படுது, உடனே இதுக்கு வா, இப்படிக்கு ஹென்றி அப்படின்னு எழுதி பின்னாடியே அந்த டெஸ்டினேஷனுக்கான மேப்பும் வரைஞ்சிருக்கும். என்னடா இது, அந்த ஆள் தான் நம்மளை இங்கே போகக்கூடாது மாஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போனாப்புல, இப்போ அவரே நம்மளை வர சொல்கிறாரு, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹாப்பரும் லெவனும் அந்த மிலிட்ரி மேனை கடத்தி வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அவன்கிட்டேருந்து உண்மை வாங்கிறதுக்காக லெவன் போட்ட பிளான் படி இப்போ ஹாப்பர் அவன்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. அவன் வாயிலேருந்து எதாவது பிடுங்க முடியுமான்னு பார்க்குறாரு, ஒன்றும் முடியல. ஆனால் இப்போ லெவன் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளுடைய மைண்டுக்குள்ளே போய் பார்க்குறா. அவளால் தான் எல்லாருடைய மெமரிஸ்குள்ளேயும் போய் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அதை ட்ரை பண்ணுறா. இங்கே அப்சைட் டவுன்குள்ளேயே அவங்க ஒரு லேப் வச்சுருக்காங்க இல்லையா. அந்த லேபுக்குள்ளார ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. அதில் அந்த டாக்டர் கேவை தவிர வேறு யாரும் போக முடியாது போல். ஆனாலும் இவன் அந்த டோர் ஓப்பன் பண்ணி போயிடுறா. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு டோர் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவளால் அதை ஓப்பனே பண்ண முடியல, கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளேயும் அந்த ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் தான் அவளுக்கு கேட்குது. அதனால் அவளால் அங்கே இருக்க முடியாமல் உடனே அங்கே வந்து வெளியே வந்துடுறா. இவ்வளோ தூரம் அவன் மண்டைக்குள்ளே குடைச்சல் கொடுத்ததுனால அவனுமே மயங்கி விழுந்துடுறான். பட் இப்போது அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. என்ன மாதிரியே அங்கே யாரோ சைக்கலாஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படி ஒருத்தர் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது வெக்னாவாக தான் இருக்கணும் அப்படின்னு லெவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம பசங்க போட்ட பிளான் படி இங்கே எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம எரிக்காவுமே தூக்க மருந்து கலந்த ஒரு கேக் எடுத்துகிட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்டே போயிட்டு, ஐம் சாரி, நான் அன்றைக்கி உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கக்கூடாது, நான் உனக்காக தான் ஆசாசியாக அந்த கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், என் சாரியை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. என்னம்மா நடிப்படா சாமி, அவள் ஃப்ரெண்டே அதில் மயங்கிடுறா. அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் போயிடுறா. எல்லாரும் அவள் கொண்டு வந்து கேக்கு வைப்போன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவள் ஃப்ரெண்டு டீனாவை தவிர. ஏன்னா குண்டாயிடுவாளாம், டயட்டில் இருக்காளாம். இருந்தாலும் எப்படியோ அவளை சாப்பிட வைக்க ட்ரை பண்ணுறா. என்ன நான் குண்டாகி உன்ன மாதிரி அசிங்கமாக ஆகணும்னு நீ நினைக்கிறியா, அதுக்காக தான் இந்த கேக்கை கொண்டு வந்தேன். திரும்ப அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளார அவங்க அப்பா அம்மா டெரக் எல்லாருமே சாப்பிட்டுட்டு மயங்கிடுறாங்க. என்னடா ஆச்சு ஒன்றுமே புரியாமல் அவள் ஃப்ரெண்டு முழிச்சிட்டு இருக்க டைமில் நல்ல வேலை எரிக்கா சேஃப்டிக்கு தூக்க மருந்து கலந்த ஒரு இன்ஜெக்ஷனும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. கொண்டு போய் நச்சுன்னு அவள் கழுத்தில் ஒரே குத்து, அவ்வளோதான், அவளும் மயங்கிறா. அவங்க எல்லார் தலையிலையும் ஒரு துணியை போட்டு மூடி அவங்க எல்லாரையுமே வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த வீட்டையே மொத்தமாக மாற்றிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களே வந்து பார்த்தா கூட இது அவங்க வீடு தானேன்னு அவங்களுக்கே அடையாளம் தெரியாது, அந்த அளவில் மாற்றி வச்சுருக்காங்க. ஆணி அடித்த பலகை, முள்வேலி, தண்ணி, பலூனு, ஃபேக்கான பொம்மை, பிளான் பெருசாக இருக்கும் போல் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே அந்த டெமோகாரங்களும் வந்துடுது. டேரக்ட் ரூமில் போய் பார்த்தா ஒரு பொம்மையை தான் வந்து படுக்க வச்சு போத்தி விட்டுருப்பாங்க. எவன்டா இங்கே கூட வந்து பொம்மையை வச்சது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க கேப்பில் லூக்கஸ் வந்து இந்தா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி தண்ணி பல்ல தூக்கி தூக்கி வீசுறான். உடனே கடுப்பாகி அவனை துரத்திட்டு போகுது. அந்த கேப்பில் மைக் அது மண்டையிலே 2 தட்டு தட்டி முள்வேலி கட்டி வச்சிருக்கிற அந்த குழிக்குள்ளார விளை வச்சிடறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு குறி கூட தப்பாமல் சொல்கிற நான்சி கரெக்டாக அந்த டிரான்ஸ்மிட்டரை அதோட பாடியில் ஷூட் பண்ணிடுறான். உடனே ஜோனத்தனும் அது மேலே நெருப்பை தூக்கி வீசுறான். அது அந்த ஹீட் தாங்க முடியாமல் அங்கேருந்து ஓடிடுது. அப்சைட் டவுனுக்குள்ளே தப்பிச்சு போன அந்த டெமோகாரனை அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அது போகிற ஸ்பீடுக்கு இவங்க ஈடு கொடுக்கணும்னு அங்கே இருக்க சில வீட்டோட கேட்டெல்லாம் உடச்சிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா அது திரும்ப யூட்டர்ன் போட்டு வந்துட்டுருக்கு. என்னடா இது திரும்ப யூட்டர்ன் போட்டு வருதேன்னு பார்த்தா அங்கே டெரக்கை கடத்தி வச்சுருந்தாங்க இல்லையா, டெரக்கையும் ஃபேமிலியும். அந்த இடத்துல டெரக் மட்டும் தூக்கத்துலேருந்து எழுந்திருப்பான். அவன் தலையில் அந்த துணியும் எடுத்திருப்பான். எப்படியும் இந்நேரத்துக்கு வெக்னா அதை பார்த்துருப்பான். அதனால தான் அந்த டெமோகாரன் இங்கே தான் வந்துட்டுருக்கு, அதனால தான் யூட்டர்ன் போட்டு வந்துட்டுருக்குங்கிறத வில் அங்கே கெஸ் பண்ணிடுறான். இருந்தாலும் இப்போ வில்லோட அம்மா பையஸ், இங்கே பாருப்பா, சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நீங்கள் நம்புற அந்த வாட்ஸ்அப் உண்மையான ஆள் கிடையாது, அவன் தான் அந்த மான்ஸ்டரே. அதனால் அவரும் உங்களை அந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து காப்பாற்ற மாட்டாரு, நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம். நான் இப்போ இந்த கட்டை அவிழ்த்து உன்னை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ தப்பிச்சு ஓட மாட்டேன்னு சொல்லி நான் கட்டை அவுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா நீங்கள் கட்டை அவுத்து விடுங்க, நான் ஓட மாட்டேன்னு சிக்னலை கொடுத்துட்டு பைப்பில் கட்டை ஊற்றோடனே அங்கே வந்து தப்பிச்சு விட ட்ரை பண்ணுறான். வில் எவ்வளோ தூரம் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறான், முடியவே இல்லை. அவனும் கீழே விழுந்துறான், ராபினும் ட்ரை பண்ணுறான். எல்லாரையும் இது பண்ணிவிட்டு அவன் எங்கெங்கேயோ ஏறி குதிச்சுட்டு இருக்கான். பார்த்தா சடனாக அந்த டெமோகாரன் வந்துடுது.
போச்சு அவ்வளோதான், டெரக்கை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இவன் இந்த பிளானே சொதப்பலாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கேப்பில் டக்குன்னு இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த காட்டுக்குள்ளே ஹாலி போகிறத காட்டுறாங்க. இது இவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்க அந்த சீனை ஏன்டா இப்போ கட் பண்ணீங்கன்ற மாதிரி இருக்கும். இப்போ அங்கே ஹாலி அந்த லெட்டரை வச்சுட்டு அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா. சரி எதுக்கு போய் தான் பார்ப்போமேனு. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒரு உருவம் உண்மையிலே அவளை துரத்துது. என்னடா யாரா இந்த மான்ஸ்டராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா அது மான்ஸ்டர் இல்லை, நம்ம மேக்ஸு. ஏன்னா அதுக்கு மேலே இது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருந்த மேக்ஸ் எப்படா இந்த காட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு ஒரே ஷாக்கு. ஆனால் இந்த ட்விஸ்ட்டோட இந்த எபிசோட முடிச்சிட்டானுங்க. அடுத்து என்னன்னு எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாமல் பாருங்கள், மீதியாக நான் அதில் சொல்கிறேன்.